ஈவினிங்குள்ள ஃபைல் வேணும். டைம் ஆனாலும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க என்றவனது கூற்றில் கால்கள் அப்படியே நின்றது. திரும்பி அவனை கண்டவளது முகத்தில் அச்சம் பெருவியது. சார் என்றவளுக்கு வார்த்தை வரவே இல்லை. சைந்தோ என்ன என்பதாய் நிமிர்ந்து பார்க்க, நான் இன்னைக்கு வீக் ஆஃப் போட்டிருக்கேன் சார் என்று தயக்கமாய் மொழிய, ஐ டோன்ட் கேர். ஆஃப்டர்நூனுக்குள்ள முடிச்சிட்டா நீங்க கிளம்பலாம் என்றவன் தன்னுடைய பணியை கவனிக்க, அது எப்படி முடியும்? நிறைய வேலை இருக்கே என்று எண்ணியவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இத்தனைக்கும் இந்த பணி அவளுடையதல்ல. எதற்காக திடீரென அவளை அழைத்து கொடுத்திருக்கிறான் என்று தெரியவில்லை. இது என்னுடைய பணி இல்லை, செய்ய இயலாது என்றெல்லாம் இங்கு கூற முடியாதே. மதியம் வீட்டிற்கு போகவில்லை என்றால் தாயை நிச்சயமாக சமாளிக்க இயலாது. அவள் இன்னும் நகராமல் இருப்பதை உணர்ந்தவன் நிமிர்ந்து பார்க்க, முகம் முழுவதும் பரிதவிப்புடன் நின்றிருந்தவளது கையில் இருந்த துப்பட்டா கசங்கிக் கொண்டிருந்தது. உங்களுக்கு சீல் முடிஞ்சதானே? யார் வீக் ஆஃப் பர்மிஷன் கொடுத்தது? ராமநாதனா என்று வினவிட, இவளது தலை மேலும் கீழும் அசைந்தது. தன்னுடைய அலைபேசியை எடுத்து ராமநாதனுக்கு அழைத்தவன், இங்க நீங்க எம்டியா இல்ல நான் எம்டியா மிஸ்டர் ராமநாதன்? சீல் முடிஞ்சவங்களுக்கு எதுக்கு வீக் ஆஃப் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு பதில் நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா என்று திட்ட துவங்கிட, இங்கு மேகா அதிர்ந்து பார்த்தாள். ராமநாதன் அரை நாள் விடுப்பு மறுத்திருக்க இவள்தான் மிகவும் கெஞ்சி கேட்டு முக்கியமான விடயம் என்று கூறி வாங்கியிருந்தாள். இப்போது தன்னால் அவர் பேச்சு வாங்குகிறாரே என்று எண்ணி அவனை நோக்க, ராமநாதன், சார் அந்த பொண்ணு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுச்சு, அதான் சார் என்று இழுக்க, ஹேர் மிஸ்டர் ராமநாதன், ஆஃப்டர் எல்லா லீவ் மேலையும் எனக்கு அனுப்ப சொல்லுங்க, நான் அப்ரூவல் பண்ணிக்கிறேன் என்று மேலும் சிறிது வயது விட்டு அனுப்பி துடித்தவனுக்கு மட்டுமே தெரியும். இத்தனை நேரம் மேகாவை பேசியதற்காகத்தான் ராமநாதன் இத்தனை வாங்கி கட்டிக்கொண்டான் என்று. அவன் பேசிய பேச்சுகளுக்கு வேறு யாராக இருந்தாலும் விடுமுறை வேண்டாம் என்று வெளியேறி இருப்பார்கள். ஆனால் மேகா மட்டும் நகராது அங்கேயே நின்றிருந்தாள். அவளை நிமிர்ந்து பார்த்தவன், இப்ப எதுக்கு உனக்கு வீக் ஆஃப் மேகா என்றவன் ஒருமைக்கு தாவ, அது எங்க ஊர்ல கோவில் திருவிழா இன்னைக்கு, அதுக்கு போகணும் சார் என்று மொழிய அவளை ஒருத்து விழித்தவன், உனக்கு பொய் சொல்ல வரல மேகா என்றான். அதில் உள்ளுக்குள் அதிர்ந்தவள், பொய்யல் அல்ல சார் என்று மெதுகுரலில் கூற, அவன் அமைதியாக அவளை கண்டான். அந்த பார்வையில் உள்ளுக்குள் குளிரெடுக்க, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க சார் என்று தயக்கத்துடன் கூறியவள் தரியை பார்த்திருந்தாள். என்னை விட்டு வேற ஒருத்தரை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா மேகா என்றவனது குரலில் விழுக்கென்று நிமிர்ந்து அவனை கண்டவளது விழிகள் நிறைந்திருந்தது.